Alright, dual nature of radiation and matter, session 5. So far almost 80% of the lesson cover பண்ணிட்டோம். So last classல electron microscope, half of electron microscope பார்த்திருந்தோம். இன்னைக்கு electron microscope and second திரும்ப பார்த்துட்டு final part of the lesson, X-rays. So அது முடிச்சா theory portion இந்த லெசனில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி தியரி போர்ஷன்ஸை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். ரைட், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புன்றது ஒரு டைரக்ட் அப்ளிகேஷன், ஒரு வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகளோட டைரக்ட் அப்ளிகேஷன், வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரானோட டைரக்ட் அப்ளிகேஷன். அதாவது யூஸ்வலாக வேவ்ஸுக்கு தான் அந்த வேவ் லென்த் இதெல்லாம் அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் டி ப்ராக்லி ஃபஸ்ட் டைம் வந்து பார்ட்டிகல்ஸ்க்கும் வேவ் லென்த் இருக்குது அப்படின்றத, மோஷனில் இருந்ததுன்னா மூமெண்ட்டில் இருந்ததுன்னா பார்ட்டிகல்ஸ்க்கும் வேவ் லென்த் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த வேவ் லென்த் தான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார் பார்ட்டிகல் சம் h/mv, h/p or h/mv அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. தென் ஃபார் ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரானுக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.27 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் v ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பார். கரெக்ட் தானே? ஸோ அந்த எலக்ட்ரான் மோஷனில் இருக்கிற எலக்ட்ரானை, அந்த எலக்ட்ரான் பீமை யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரியே மைக்ரோஸ்கோப் வந்து ஜென்ரலி வந்து ஒரு சின்ன பொருளை, சின்ன ஆப்ஜெக்டை வந்து ரொம்ப பெருசாக ஜூம் பண்ணி மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அது நிறைய வேரியஸ் ஃபீல்ட்ஸில் பிரேக் த்ரூவான ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. ஈவன் இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற இந்த கொரோனா, இந்த மாதிரி வைரஸ் ஆர் எனிதிங் ரொம்ப சின்னதாக நம்ம யூஸ்வலாக நம்மளோட கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அதை வச்சு பார்த்தோம்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்மளால் அதை பற்றி ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மைக்ரோஸ்கோப் ஜென்ரலி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் இங்கே ரெண்டு டைப்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு. ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ்வலாக லைட்டை யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரான் பீம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் எஃபிஷியன்சி ஆர் ரிசால்விங் பவர் இஸ் யூஸ்வலி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு wavelength of the light used to illuminate the object under study அப்படின்னு இருக்கும். மேக்னிஃபிகேஷன் எஃபிஷியன்சினா எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக, ஜென்ரலி மைக்ரோஸ்கோப்போட மெயின் ஃபங்க்ஷனே மேக்னிஃபை பண்ணுறது தானே. ஸோ அது எவ்வளோ நல்லா மேக்னிஃபை பண்ணும், எவ்வளோ நல்லா ஜூம் இன் பண்ணி காமிக்கும் அப்படின்றத வந்து டேரெக்டாக நம்ம என்ன லைட்டோ அல்லது என்ன எலக்ட்ரான் பீமோ யூஸ் பண்ணுறோமோ அதோட வேவ்லென்த் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து. நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். விசிபிள் லைட்ஸ்க்கு விப்ஜி ஆர் வயலட் டு ரெட்டுக்கு யூஸ்வலி வேவ் லென்த்ஸ் ஃப்ரம் 400 ஆர் 380 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேறஸ் டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் அப்ராக்சிமேட்டாக 100 வோல்ட்ஸ் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் ஆக்சலரேட் பண்ணுறப்போ சம் 1.227 ஆங்ஸ்ட்ராம்னு வந்திருக்கும். கரெக்ட் தானே? ஸோ இந்த நானோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா 12.27 நானோமீட்டர்னு இருக்கும். ஸோ ஒரு நார்மல் விசிபிள் லைட்டோட வேவ் லென்த்தை விட டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப கம்மி. ஸோ இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த் இதை எலக்ட்ரான் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மைக்ரோஸ்கோப் நார்மல் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்போட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இதோட ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். போத் ஆப்டிக்கல் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் ஒர்க் பண்ணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டென்சர் லென்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், ஃபைனலாக ப்ரொஜெக்டர் லென்ஸ் இருக்கும். இந்த கண்டென்சர் லென்ஸ் வந்து நம்ம மேலே, இந்த கண்டென்சர் லென்ஸுக்கு மேலே தான் இருந்து லைட்டோ ஒரு எலக்ட்ரான் பீமையோ பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வர லைட்டையோ ஒரு எலக்ட்ரான் பீமையோ கொலிமேட் பண்ணும் இந்த கண்டென்சர் லென்ஸ். கொலிமேட் பண்ணுறதுனா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கண்ணா பின்னான்னு போகிறத சீராக ஒரு பேரலாக அப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த இதுக்காக இந்த கண்டென்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே தான் நம்ம எந்த ஆப்ஜெக்டை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோமோ அதை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே இங்கேருந்து பாஸ் பண்ணுற அந்த லைட் சோர்ஸ் ஒரு எலக்ட்ரான் பீம் கரெக்டாக சீராக போய் அதில் ஃபோக்கஸ்டாக விழணுங்கிறதுக்காக இந்த கண்டென்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இந்த ஆப்ஜெக்டை லைட் ஆர் எலக்ட்ரான் பீம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஹிட் பண்ணும். தென் அதிலிருந்து கீழே ப்ரொஜெக்டர் லென்ஸ் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர் லென்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டோட ஒரு சாம்பிள் இமேஜை டீட்டெயில்டாக அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்க்ரீனில் காமிக்கும். ஸோ லைட் சோர்ஸ் ஒரு எலக்ட்ரான் பீம் இருக்கும், ஃபஸ்ட்டு கண்டென்சர் லென்ஸ் பாஸ் பண்ணும். அது வந்து அந்த லைட் சோர்ஸாக ஒரு எலக்ட்ரான் பீமை ஃபோக்கஸ்டாக ஆப்ஜெக்ட் மேலே விழ வைக்கும். அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த லைட் விட்டதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட ஒரு சாம்பிள் இமேஜை
அந்த லைட் ஆர் எலக்ட்ரான் பீம் வந்து எடுத்துக்கும். அந்த சாம்பிள் இமேஜை ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். இவ்வளோதான். புரிஞ்சுதா? ரைட், அதுதான் அப்படி கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில் தேரியா. டயக்ராமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்புக்கு லைட் எடுத்திருப்பாங்க. லைட் சோர்ஸ் இதிலிருந்து கண்டென்சர் லென்ஸுக்கு ஃபஸ்ட் வரும். இந்த கண்டென்சர் லென்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்டாக ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கு விழும். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கு மேலே தான் ஆப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இது பட்ட உடனே அதோட இமேஜ் எடுத்துக்கும். தென் இதிலேருந்து ப்ரொஜெக்டர் லென்ஸ் வரும். ஃபைனலாக இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குமா? ரைட் தானே? ரைட். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல கண்டென்சர் லென்ஸுக்கு பதிலாக மேக்னெட்டிக் கண்டென்சர் லென்ஸ் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டென்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில். அது மட்டும்தான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும். ஸோ ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்புக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், இந்த கண்டென்சர் லென்ஸுக்கு பதிலாக மேக்னெட்டிக் கண்டென்சர் லென்ஸ் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டென்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அதர்வைஸ் தே ஒர்க் சிமிலர்லி. இங்கேருந்து அதே மாதிரி லைட் சோர்ஸ் ஒரு எலக்ட்ரான் பீம் வரும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா எலக்ட்ரான் பீம் வரும். அது இந்த கண்டென்சர் மேக்னெட்டிக் கண்டென்சர் லென்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே விழ வைக்கும். இதில் பட்ட உடனே இதில் ஒரு சாம்பிள் இமேஜை எடுத்துகிட்டு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டர் லென்ஸை க்ராஸ் பண்ணி அதோட சாம்பிள் இமேஜை நமக்கு ஸ்க்ரீன் ஆர் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணும். அவ்வளோதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். புரிஞ்சுதா? ரைட், லாஸ்ட் டாபிக் எக்ஸ்ரேஸ். ஆல்மோஸ்ட் தேரி தான், ஆனால் பிரேக் டவுன் பண்ணால் சிம்பிளான நிறைய டாபிக்ஸ் எந்த ஒரு ஃபைனல் பார்ட் எக்ஸ்ரேஸ். டிஸ்கவரி இருக்கும் ஃபஸ்ட்டு, ஒரு ஹிஸ்ட்ரி, ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி. ப்ரொடக்ஷன் இருக்கும், X-ray spectra, characteristics 2 points இருக்கும். Continuous spectrum, characteristic spectra, அப்ளிகேஷன்ஸ். ஸோ இவ்வளோதான் இருக்கும் எக்ஸ்ரேஸில். இவ்வளோ டாபிக் இப்போ பார்க்க போகிறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. டாபிக்ஸ் தான் நிறையா, பட் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ரேஸை பிரேக் டவுன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சும்மா சிம்பிளாக ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இருக்கும். தென் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரானா என்ன அப்படின்னு ஹை லெவலில் சொல்லியிருப்பாங்க. அதில் 2 டைப்ஸ் இருக்கும், அதை லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு நடுவில் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பெக்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக அப்ளிகேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒன் வேணும் பார்க்கலாமா? ரைட், ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி. எக்ஸ்ரே ராயின்ஜன் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பார். நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், எலக்ட்ரான் எமிஷன் பார்க்குறப்போ ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் எமிஷன் பார்த்துருந்தோம். தெர்மோயானிக் எமிஷன், ஃபீல்டு எமிஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், செகண்டரி எமிஷன். அதில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்னா ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆர் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஹெச்னியூ வந்து நம்ம பாஸ் பண்ணோன்னா அந்த ஃபோட்டான் அந்த மெட்டலில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் கூட இன்சிடென்ட் ஆகும், இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து அப்போ அந்த ஃபோட்டானோட எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு வெளியில் வரும் மெட்டல் சர்ஃபேஸை விட்டு. இந்த டைப் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் பார்த்துருந்தோம். கரெக்டாக? எக்ஸ்ரே என்னென்னா அப்படியே அதோட ஆப்போசிட். ஒரு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஒரு மெட்டலில்
பட்டு அந்த மெட்டலில் இருக்கிற ஒரு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வரும். அது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். எக்ஸ்ரேல அதே மாதிரி ஒரு சர்டன் மெட்டீரியலில் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோட்டான் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை பாஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை பாஸ் பண்ணுறப்போ அந்த மெட்டீரியலில் பட்டதுக்கப்புறம் ஃபோட்டானை க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபோட்டான் பட்டு எலக்ட்ரான் க்ரியேட் ஆனிச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். எலக்ட்ரான் பட்டு ஃபோட்டான் ஆர் ஒரு நான் ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன், பட் அது ஜென்ரலி ஃபோட்டான் தான் அது. ஸோ எலக்ட்ரான் பட்டு ஃபோட்டான் க்ரியேட் ஆனிச்சுன்னா அது எக்ஸ்ரே. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை வந்து வில்லம் ராயின்ஜன் அப்படின்றவர் வந்து 1895 கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவர் கண்டுபிடிச்ச டைமில் இது எப்படி வருது அப்படின்றதெல்லாம் தெரியல. அதனால தான் இதுக்கு பேர் வந்து எக்ஸ்ரே, அன்னோன் ரே அப்படின்றதுக்கு இன்டெரக்டாக எக்ஸ்ரே அப்படின்றது வந்து நேம் பண்ணியிருப்பார். ஸோ பட் அவர் ஃபைனலி என்ன கன்க்ளூட் பண்ணியிருப்பாருன்னா, when a fast moving electron is allowed to fall on certain materials, some highly penetrating radiation will emit from those materials. அந்த highly penetrating radiation தான் எக்ஸ்ரேவாக நமக்கு வந்து கிடச்சிது. அந்த highly penetrating radiation தான் எக்ஸ்ரே அப்படின்னு அவர் சொல்கிறார். எக்ஸ்ரேஸ் ஆர் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆஃப் ஷார்ட் வேவ்லென்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம்ன்றது ரொம்ப பெரிய ஸ்பெக்ட்ரம். அதில் வந்து உங்களுக்கு 0 நானோமீட்டர்லேருந்து சம் 20,000 நானோமீட்டர் சம்திங் வரைக்கும் இருக்கும். வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். அதில் விசிபிள் லைட்டுன்றது ஒரு சின்ன பார்ட். விப்ஜர், அந்த வயலட், இண்டிகோ சம்திங், அந்த ரெட், அந்த இது வந்து ஒரு சம் 380 நானோமீட்டர் டு ஒரு 700 நானோமீட்டர் தான் அதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில். அவ்வளோதான் விசிபிள் லைட். இதுக்கு முன்னாடி பின்னாடி அல்ட்ரா வயலட் லைட், இன்ஃப்ராரெட் லைட் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அதே ஸ்பெக்ட்ரமில் இன்னும் முன்னாடி இருக்கிற ஒரு லைட் தான் வந்து எக்ஸ்ரே. X-rays are nothing but electromagnetic waves of very short wavelength of order of 0.1 to 100 angstrom அப்படின்னு இருக்கும். Which means 0.1 to some 0.1 into 10 to the power minus 10 or 1 nanometer கூட சொல்லலாம். 1 nanometer to some 1000 nanometer நினைக்கிறேன். 1000 nanometer வராது. 0.1 to 100 angstrom சம்திங். 0.1 to 100 ஆங்ஸ்ட்ராம் இந்த ரேஞ்சில் இருக்கிறது தான் எக்ஸ்ரேஸ். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் படித்த ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், வேவ்லென்த், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி. ஆல்சோ இன்டென்சிட்டி. நம்ம அந்த லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் படிக்கிறப்போ படிச்சிருந்தோம். இன்டென்சிட்டி டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு படிச்சிருந்தோம். கரெக்ட் தானே? எவ்வளோ அந்த ஒரு ஆப்பிள் ட்ரீயில் நிறைய கல் எடுத்து அடித்தோம்னா நிறைய ஆப்பிள்ஸ் கீழே விழும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதே மாதிரியே ஒரு மெட்டலில் அடித்தோம்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும் அப்படின்றத படிச்சிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் போல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்ததுன்னா ஃபோட்டான்ஸ், நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஃபோட்டான்ஸ் எடுத்து அடிப்போம், எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும். இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் எடுத்துகிட்டு அடிப்போம், ஃபோட்டான்ஸ் வெளியில் வரும். புரியுதா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நிறைய எலக்ட்ரான்ஸால் ஹிட் பண்ணோம்னா நமக்கு நிறைய இன்டென்சிட்டி கிடைக்கும். எக்ஸ்ரேவோட இன்டென்சிட்டி வந்து. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி பட் நாட் ஆன் இன்டென்சிட்டி. படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? நிறைய கல் எடுத்து அடித்தா கூட டக்குன்னு வந்து ஆப்பிள் ஃபாஸ்ட்டாக விழாது. நிறைய ஆப்பிள்ஸ் விழும், பட் அதனால் நிறைய கல் எடுத்து அடிக்கிறதுனால ஒரு ஆப்பிள் ஃபாஸ்ட்டாக போகாது. ஒரு கல்லை ஃபாஸ்ட்டாக அடித்தா ஒரு ஆப்பிள் ஃபாஸ்ட்டாக போகும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ எனர்ஜி டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி பட் நாட் ஆன் இன்டென்சிட்டி. இந்த 2 பாயிண்ட் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் இன்னொரு நான் சொல்லாத பாயிண்ட், வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஜென்ரலி வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சியை ரிலேட் பண்ணுறதுக்கு C is equal to nu lambda அப்படின்னு எழுதுவாங்க. இந்த ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம். இதில் Cன்றது வெலாசிட்டி, நியூன்றது ஃப்ரீக்வன்சி, லாம்டான்றது வேவ்லென்த். ஸோ இதில் வேவ்லென்த் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், லாம்டா இஸ் ஈக்குவல் டு C by நியூன்னு எழுதலாமா? இதில் Cன்றது யூஸ்வலி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ அப்போ லாம்டா அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்ட் தானே? ஸோ ஒரு லைட் ஆர் ஒரு வேவுக்கு வேவ்லென்த் அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஸோ அதே வேவ்லென்த் கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ X-rays of or electromagnetic waves of very short wavelengths 0.1 to some 10 to the power 0.1 to 100 angstrom. ஸோ ரொம்ப கம்மி வேவ்லென்த்ன்றாங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி, வேவ்லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வேவ்லென்த் ரொம்ப கம்மினா ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுன்னா கைனடிக் எனர்ஜி ஆர் energy directly proportional to frequency but not on intensity. கரெக்டா?
ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகம்னா எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ்வலி ஹைலி எனர்ஜெட்டிக். தே கேன் பாஸ் த்ரூ மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ஒபேக் டு விசிபிள் லைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மல் லைட்டால் பாஸ் பண்ண முடியாத சில மெட்டீரியல்ஸில் கூட எக்ஸ்ரேஸ் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாடியிலே வந்து ஒரு லைட் பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெட் லைட். நம்ம பாடியை க்ராஸ் பண்ணி வெளியிலலாம் போக முடியாது. கரெக்ட் தானே? நம்ம பாடிக்குள்ளார கூட போக முடியாது. பட் எக்ஸ்ரேஸ் ஃப்ளஷை வந்து க்ராஸ் பண்ணி உள்ளார போக முடியும், போன்ஸை வந்து க்ராஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து யூஸ்வலாக அந்த மெடிக்கல் டயக்னோசிஸில் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஃப்ராக்சர் ஆனிச்சுன்னா அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஹேண்ட் அப்படி வச்சோம்னா இதில் பாஸ் பண்ணோம்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஃப்ளஷ் ஸ்கின்னை வந்து எக்ஸ்ரேஸ் பெனிட்ரேட் பண்ணிவிடும், இதுக்குள்ளார போயிட முடியும். பட் அந்த போன்ஸ் அதில் வந்து அதால் வந்து க்ராஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு அதை ஹிட் பண்ணும். ஸோ இந்த தாண்டிரும் உள்ளார இருக்கிற போன்ஸோட டீடைல்டு இமேஜை, சாம்பிள் இமேஜை எடுத்துகிட்டு வந்து நம்ம கீழே ஸ்க்ரீன் அது ஏதாவது இருந்ததுன்னா அதில் டிஸ்பிளே பண்ணிவிடும். ஸோ அதனால தான் எக்ஸ்ரேஸ் ஆர் மோஸ்ட் எனர்ஜெட்டிக். ஸோ தே கேன் பாஸ் த்ரூ மெட்டீரியல்ஸ் விச் ஆர் யூஸ்வலி ஒபேக் டு விசிபிள் லைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ரைட். தென் டிஸ்கவரியில் வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டென்ஷன் புக் தான். ரைட். ரைட். அதுக்கப்புறம் வந்து இதோட பெனிட்ரேட்டிங் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ பெனிட்ரேட்டிங் பவர் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும், அவ்வளோக்கு எக்ஸ்ரே வந்து எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ்வலி டைரக்ட்லி மெஷர்ட் யூஸிங் பெனிட்ரேட்டிங் பவர். அந்த பெனிட்ரேட்டிங் பவர் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த டார்கெட் மெட்டீரியலில் ஹிட் ஆகுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு அவ்வளோ ஹை பெனிட்ரேட்டிங் பவர், அவ்வளோ ஹை எனர்ஜியில் இருக்கிற எக்ஸ்ரே கிடைக்கும். ஃபாஸ்ட்டான ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க, நான் வேகமாக கல் எடுத்து அடிக்கிற மாதிரி. ஸோ எலக்ட்ரான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஹிட் பண்ணுச்சுன்னா டார்கெட் மெட்டீரியலில் நமக்கு ஹைலி எனர்ஜெட்டிக் எக்ஸ்ரே கிடைக்கும். ஸோ பெனிட்ரேட்டிங் பவர் இஸ் டைரக்ட்லி ரிலையிங் ஆன் ஹவு ஃபாஸ்ட் த எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் த டார்கெட் மெட்டீரியல். ஓகேவா? அண்ட் இன்டென்சிட்டி நான் சொன்ன மாதிரியே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த 2 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்கவரியில் இவ்வளோ தான் இருக்கும். ரைட். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் ரொம்ப ஈஸி. நான் சொன்ன அதே கான்செப்டை கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் அதை வந்து ஒரு சர்டன் மெட்டீரியல்ஸ், டங்ஸ்டன், ஸ்பெசிஃபிக்கலி டங்ஸ்டன் அண்ட் மாலிப்டினம், அந்த மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸில் ஹிட் பண்ண வைப்பாங்க. ஹிட் பண்ண வச்சா இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் அதோட எனர்ஜியை, கைனட்டிக் எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக வெளியில் கொடுக்கும், ஃபோட்டானாக வெளியில் வரும். ஸோ அவ்வளோதான் வந்து எக்ஸ்ரே. அது எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் சொல்லியிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். இப்படி ஒரு எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப். இதில் ஒரு சைடில் ஃபிலமெண்ட், லோ டென்ஷன் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடில் ஆனோட், இது வந்து கேத்தோடு இருக்கும். இங்கே இந்த ஃபிலமெண்ட்டையும் ஆனோடையும் ஹை டென்ஷன் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த ஆனோடுக்கு மேலே தான் நம்ம டார்கெட் மெட்டீரியலை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, சம் டங்ஸ்டன் ஆர் மாலிப்டினம். ஸோ இதை ஹீட் பண்ணோம்னா இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும், ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ். இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுச்சுன்னா நமக்கு எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். எக்ஸ்ரேஸ் ஆர் யூஸ்வலி ப்ரொடியூஸ்ட் இன் எக்ஸ்ரே டியூப் ஆர் டிஸ்சார்ஜ் டியூப். இந்த ஹோல் எக்ஸ்ரே டியூப் ஆர் டிஸ்சார்ஜ் டியூப்னு சொல்லுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். திஸ் ஃபிலமெண்ட் இஸ் கனெக்டட் டு லோ டென்ஷன் பேட்டரி. ஸோ இந்த லோ டென்ஷன் பேட்டரி யூஸ் பண்ணி இந்த ஃபிலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தது தான், ஃபிலமெண்ட்ன்றது நத்திங் பட் மெட்டல். ஹீட் பண்ணோம்னா, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா தெர்மோயானிக் எமிஷன் நடக்கும். அதனால் இந்த ஃபிலமெண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். இந்த எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஹை டென்ஷன் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த இடத்துல ஃபிலமெண்ட், இந்த சைடில் ஆனோட்.
இந்த சைடில் கேத்தோட் நெகட்டிவ் இருக்கும், இந்த சைடில் ஆனோட் பாசிட்டிவ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் இந்த சைடில் பாசிட்டிவ் ஃபோர்ஸும் இந்த சைடில் நெகட்டிவ் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ எலக்ட்ரானை இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்கும். ஸோ இந்த லோ டென்ஷன் பேட்டரி யூஸ் பண்ணி ஃபிலமெண்ட்லேருந்து எலக்ட்ரான் எமிட் பண்ண வைப்பாங்க தெர்மோயானிக் எமிஷன் மூலியமாக. ஹை டென்ஷன் பேட்டரி யூஸ் பண்ணி இந்த எலக்ட்ரானை ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற இந்த எலக்ட்ரான் இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு ஆங்கிளில் இருக்கிற ஒரு டார்கெட்டில் போய் ஹிட் ஆகும். இதை வந்து ஒரு ஆனோடோட ஃபேஸை கொஞ்சம் ஆங்கிள், ஒரு சர்டன் ஆங்கிள் வச்சுருப்பாங்க இந்த எலக்ட்ரான் பீமுக்கு. ஏன் அப்படின்னா இங்கேருந்து பட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சா திரும்ப இப்படியே வந்துடும். ஸோ இதுலேருந்து பட்டு எக்ஸ்ரேஸ் இப்படி வெளியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி ஒரு ஆங்கிளில் அப்படி ஃபேஸ் பண்ணி இப்படி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆனோடில் இந்த ஃபேஸில் டார்கெட் மெட்டீரியலாக வச்சுருப்பாங்க டங்ஸ்டன் ஆர் மாலிப்டினம். ஸோ இந்த இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் பீம் போய் ஃபாஸ்ட்டாக அந்த டங்ஸ்டனில் ஹிட் பண்ணுறப்போ சடனாக டிசலரேட் ஆகும், சடனாக ஸ்லோ டவுன் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகிட்ருக்கும் ஒரு சர்டன் கைனடிக் எனர்ஜியோட. அப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கப்போ டக்குன்னு அதில் போய் ஹிட் ஆன உடனே அந்த எனர்ஜி அப்படியே ட்ராப் ஆகும், ஸ்லோ ஆகும். ஸோ அப்போ அந்த எனர்ஜியெல்லாம் எங்கேயாவது மாறி ஆகணும், எனர்ஜி அப்படியே டெஸ்ட்ராய் ஆகிடாது. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த எனர்ஜி வேறு ஒன்றா மாறி ஆகணும். ஸோ அதுதான் ஃபோட்டானாக அப்படி எக்ஸ்ட்ராவாக வெளியில் வந்துடும். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இதில் வந்து இதுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் எனர்ஜியாக ஒரு ஹீட் எனர்ஜி, இந்த ஓவரால் ப்ராசஸில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அதில் ஹிட் பண்ணுறப்போ இங்கே பயங்கரமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த டார்கெட் மெட்டீரியல்ஸ்லாம் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் உள்ள ஒரு மெட்டல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ ஒரு கூலிங் சிஸ்டம், இந்த என்டையர் இதை சுற்றியும் ஒரு கூலிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க அவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகிறத வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இல்லைனா டக்குன்னு நல்ல ஹீட் ஆனிச்சுன்னா உடனே மெல்ட் ஆகிடும் மெட்டல், அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியாது, டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் அவ்வளோ ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டல் ப்ளஸ் ஒரு கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். புரிஞ்சுதா? ரைட். ஸோ 2 டாபிக் முடிஞ்சிச்சு. எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரான்றது ஒன்றும் இல்லை, நம்ம எலக்ட்ரான் ஹை மூவிங் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை ஒரு டார்கெட் மெட்டீரியல் டங்ஸ்டன் ஆர் மாலிப்டினமில் ஹிட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்ரே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கிடைச்ச எக்ஸ்ரேவோட வேவ் லென்த்தையும் இன்டென்சிட்டியையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேவ் லென்த் இது ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி. When V is equal to 50 kilovolts and V is equal to 40 kilovolts, when 30 kilovolts, when 20 kilovolts. This is X-ray spectra of tungsten element. அதே relative intensity wavelength. This is for tungsten and this is for molybdenum at 35 kilovolts. ரைட், இப்படி 2 கிராஃப் கொடுத்துருக்காங்களா புக்கில். ரைட், இதுதான் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா இன் ஜென்ரல். எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரானா ஒரு நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரான் பீம் ஒரு டார்கெட் மெட்டீரியல் ஹிட் பண்ண வச்சா எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆன எக்ஸ்ரேவோட இன்டென்சிட்டியையும் வேவ் லென்த்தையும் கம்பேர் பண்ணால் நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். அந்த கிராஃப் தான் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கிராஃபில் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரா, இன்னொன்று சீரியஸ் ஆஃப் சஸ்டைன்டு பீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் டக்குன்னு ஒரு 2 பீக் வந்திருக்கும்.
இது பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலி 2 பார்ட்ஸ் இருக்கும். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா ஒன்று, இன்னொன்று கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரான்னு ஒன்று. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா வந்து ஒரு ரேடியேஷனோட எல்லா வேவ்லென்ஸ்லேயும் இருக்கும் ஜென்ரலி. இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ராவை லைன் ஸ்பெக்ட்ரான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும். இதுதான் ஜஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா. இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா. ஸோ இதோட வேவ்லென்த்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வரும் கிட்டத்தட்ட. அதே மாதிரி இதோட வேவ்லென்த், இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ராவோட வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் வரும் கிட்டத்தட்ட. இது ஒரு லைன் மாதிரி இருக்கும், அதனால லைன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவாங்க. வேற கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா பார்த்தீங்கன்னா இதில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இது ஃபுல்லாக, இது டங்ஸ்டனுக்கு இது ஃபுல்லாகவுமே இது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா. ஸோ இது எல்லா வேவ்லென்ஸ் ரேஞ்ச்லேயும் இருக்குது. கரெக்ட் தானே? இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் எல்லா வேவ்லென்த் ரேஞ்ச்லேயும் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா இஸ் யூஸ்வலி ஆன் ஆல் வேவ்லென்ஸ், ரேடியேஷனோட எல்லா வேவ்லென்ஸ்லேயும் இருக்கும். வேறஸ் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா ஒரு சர்டைன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெல் டிஃபைன்டான ஒரு வேவ்லென்த்தில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. தென் இன் ஜென்ரல் இது எப்படி வந்து இது ரெண்டும் என்ன டிஃப்ரென்ஸு, இது எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒன்ஸ் அகைன் சேம் தியரி தான். ஒரு எலக்ட்ரான், ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் டார்கெட் மெட்டீரியலை ஹிட் பண்ணுறப்போ எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டோம். அது எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க. ஒரு சிங்கிள் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் வந்து ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட், டங்ஸ்டன் ஒரு எலமெண்ட்லேயே இப்போ ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டங்ஸ்டன் எலமெண்ட்டோட ஒரு டங்ஸ்டன் மெட்டல் கலர் பார்த்தோம்னா நிறைய சின்ன டங்ஸ்டன் ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு டங்ஸ்டன் ஆட்டம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டங்ஸ்டன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா டங்ஸ்டனுக்கு அட்டாமிக் நம்பர் 72 நினைக்கிறேன். ஸோ அதோட ஷெல் டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும் சென்டரில். அதை சுற்றி கே செல், எல் செல், எம் செல், என் செல் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதில் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நியூக்ளியஸ் கூட லூஸ்லி பவுண்டாக. ஸோ இங்கேருந்து வர அந்த ஒரு எலக்ட்ரான் அந்த ஒரு டங்ஸ்டன் ஆட்டம் கூட போகிறப்போ நிறைய உள்ளார் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் கூடயும் அஸ் வெல் அஸ் அந்த நியூக்ளியஸ் கூடயும் அது இன்ட்ராக்ட் ஆகும். நமக்கு வந்து இது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்க எலக்ட்ரானை மட்டும் ஹிட் பண்ணாது. ஜென்ரலி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் இருக்கிறது தான் ஃப்ரீயாக வெளியில் வரும். இன்கேஸ் நம்ம இன்னர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் திரும்ப உள்ளார போய் அதை ஆக்குபை பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியஸில் கே செல், எல் செல், எம் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேல வந்து யூஸ்வலி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாமா, எல்லில் 8 இருக்கலாம், எம்மில் 18 இருக்கலாம். ஸோ கேல வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு 2 எலக்ட்ரான்ஸும் எல்லில் வந்து ஒரு 3 எலக்ட்ரான்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கேருந்து வெளியிலேருந்து பாஸ் பண்ணுற இந்த எலக்ட்ரான் எல் செல்லை டச் பண்ணாமல் போய் கே செல்லை டச் பண்ணி கே செல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வெளியில் விட்டுருச்சுன்னா எல் செல்லில் இருக்கிற இன்னொரு எலக்ட்ரான் டக்குன்னு அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிடும். ஸோ ஆல்வேஸ் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் தான் வேக்கன்சி க்ரியேட் ஆகும். பட் இங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணுற எலக்ட்ரான் எந்த செல்லில் வேணாலும் ஹிட் பண்ணலாம். ஒரு கல் எடுத்து அடிக்கிற மாதிரி தான். நமக்கு ஒரு ஆப்பிள், ஒரு ட்ரீ இருக்குன்னா அது வெளியில் இருக்கிற ஆப்பிளை மட்டும்தான் அடிக்கணும்னு நெசசரி இல்லை. சம்டைம்ஸ் சான்சஸ் ஆர் அதிகம் வெளியில் இருக்க ஆப்பிளை ஹிட் பண்ணுறதுக்கு. பட் உள்ளார இருக்கிற ஆப்பில் கூட சம்டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணலாம். கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ ஆனால் உள்ளார இருக்கிறத ஹிட் பண்ணிடுச்சுன்னா இந்த செல்லில் கேஸில் இருக்கிற 2ல் 1 போயிடுச்சு. ஆனால் எல்லில் வந்து ஒரு 3 எலக்ட்ரான் இருக்குன்னா இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடும். ஏன்னா நியூக்ளியஸ் இழுக்கும் உள்ளார. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இது ஃபில் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானை நம்ம வெளியிலேருந்து பாஸ் பண்ணுற எலக்ட்ரான் இங்கே ஹிட் பண்ணி ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு எலக்ட்ரான் இந்த இடத்துல வந்து இப்படி ஆக்குபை பண்ணும். இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷனால் வர ஸ்பெக்ட்ரா தான் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஏன்னா இங்கேருந்து வருது, ஒரு எலக்ட்ரானை ஹிட் பண்ணி இன்னொரு எலக்ட்ரான் ஆக்குது. கரெக்ட் தானே? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமானுச்சுன்னா இன்டென்சிட்டி அதிகமாகும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட் தானே? நிறையா கல் எடுத்து அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இன்டென்சிட்டி ஹையாக ரைஸ் ஆகும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. இது இன்டென்சிட்டி இது வரைக்கும் இப்படி நார்மலாக வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல கரெக்டாக ஒரு எலக்ட்ரானை ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் வரும், இன்டென்சிட்டி ஒரு ஸ்பார்க் வரும், ஒரு ஸ்பைக் வரும். ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ரைட். இதே கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரானா எப்படி இருக்குன்னா, நம்ம இங்கே பாஸ் பண்ணுற எலக்ட்ரான், ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இதில் ஹிட் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி வெளியில் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வரதுனால வர ரிசல்ட் தான் இன்டென்சிட்டி தான் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது என்ன ஆகும்னா, இங்கே ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான ஒரு கைனட்டிக் எனர்ஜியில் இது இங்கே வந்திருக்கும். இதுக்குள்ளார போகிறப்போ டேரெக்டாக ஹிட் பண்ணலனா கூட கொஞ்சம் கொஞ்சம் இடிச்சு தான் அது வெளியில் வர முடியும். இன்ட்ராக்ட் ஆகி தான் வெளியில் வர முடியும். ஸோ அப்படி இன்ட்ராக்ட் ஆகிறப்போலாம் அதோட ஸ்பீடு குறையும், எனர்ஜி குறையும். கரெக்ட் தானே? ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு நல்ல ஸ்பீடில் வந்துட்டுருக்கோம், சம் E1 கைனட்டிக் எனர்ஜியில் வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து வரப்போ அதோட ஸ்பீட் ஆர் கைனட்டிக் எனர்ஜி குறைஞ்சிருக்கும், E2 குறைஞ்சிருக்கும். மேபி சான்சஸ் ஆர் தேர் E2 சுத்தமாக இல்லாமலே கூட இருக்கலாம்.
அதாவது இங்கேருந்து வந்த அத்தனை எனர்ஜியும் யூஸ் பண்ணி வெளியில் ஃபோட்டான் எனர்ஜியாக வெளியில் போயிடலாம். ஆர் ரொம்ப மினிமல் எனர்ஜி வெளியில் வந்துட்டு ரிமைனிங் எனர்ஜி எல்லாம் ஃபோட்டானாக கூட வெளியில் வரலாம். பட் ஒரு எலக்ட்ரான் மேஜராக ஹிட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகி அப்படியே வெளியில் வரதுனால கிடைக்கிற ரிசல்டன்ட் ஸ்பெக்ட்ரா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா. புரிஞ்சுதா? இதுதான் வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ராவிலையுமே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் சேர்த்து கவர் பண்ணியாச்சு நம்ம. அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு பிரேக்கிங் ரேடியேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சம்திங் பிரம்ஸ்ட்ராலன் ரேடியேஷன் இருக்கும். பிரம்ஸ்ட்ராலன் அப்படின்னா அது வந்து ஒரு ஜெர்மன் வேர்டு. அது பிரம்ஸ்ட்ராலன், பிரம்ஸ் அப்படின்னா வந்து பிரேக்கிங், பிரேக் இன் ஜெர்மன். அதில் ஸ்ட்ராலன் அப்படின்னா ரேடியேஷன் இன் ஜெர்மன். ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது நத்திங் பட் இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் தான். லைக் ஒரு எலக்ட்ரான் E1ன்ற எனர்ஜியோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கப்போ ஒரு ஆட்டம் கூட இன்சிடென்ட் ஆகி இன்ட்ராக்ட் ஆகி வெளியில் வரப்போ அதோட கைனடிக் எனர்ஜி டீசலரேட் ஆகிருக்கும் டியூ டு இட்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் இந்த நியூக்ளியஸ் அண்ட் உள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் ஆகிறனால. ஸோ அதோட பாத்தும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். நார்மலாக அப்படி நேராக போகாது. ஒரு பாலோ ஒரு எந்த ஒரு திங்குமே நம்ம தூக்கி போட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக போணுச்சுன்னா போயிட்டுருக்கும். ஒரு ஸ்டேஜில் இப்படி கீழே விழுந்துடும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால். கரெக்ட் தானே? இப்படி நார்மலாக இப்படி போய் இப்படி கீழே விழுந்துடும். பட் அதுக்கு நடுவில் வேறு ஏதாவது ஒன்று வந்து டச் பண்ணுச்சுன்னா அதோட பாத் மாறிடும். கரெக்ட் தானே? ஸோ அது மாதிரி இதோட பாத்தும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி டீசலரேட் ஆகிறனால க்ரியேட் ஆகிற இந்த ரேடியேஷன் பேர் தான் அந்த பிரம்ஸ்ட்ராலன் ஆர் பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ரைட், ஒரு நிமிஷம். ஓகே, அண்ட் இன்னொரு பாயிண்ட்டு அது கேரக்டரிஸ்டிக்ஸ் வரப்போ பார்க்கலாம். பட் நான் இப்போது ஹோலாக எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா as well as கண்டினியூஸாக இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் அப்படியே நான் கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரானா என்னென்னு பார்த்துட்டோம். எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரானா சிம்பிளி ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரேவும் வேவ் லென்த்தையும் கம்பேர் பண்ணி ட்ரா பண்ணுற அந்த கிராஃப் தான் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. அதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா, கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரானா கிராஜுவலாக இருக்கும், எல்லா வேவ்லென்த்துக்கும் அந்த ரேடியேஷனோட எல்லா வேவ்லென்ஸ்லையும் இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரானா ஒரு சர்டைன் வெல் டிஃபைன்டு வேவ்லென்த்தில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து தென் இது வந்து ஒரு எலக்ட்ரான் டைரெக்டாக ஹிட் பண்ணாமல் இன்ட்ராக்ட் ஆகி வெளியில் வந்ததுன்னா அதோட எனர்ஜி வந்து ஃபோட்டானாக வெளியில் போகும். ஸோ அதனால் கிடைக்கிறது நமக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா. கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா டைரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகி ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுத்துச்சுன்னா இன்னர் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் வெளியில் வந்ததுன்னா அவுட்டர் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து அதுக்கு ஆக்குபை பண்ணுறது வரும். இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷனால் இன்டென்சிட்டியில் சடனாக ஒரு ஸ்பைக் இருக்கும். ஸோ இதனால் கிடைக்கிறது தான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது வரைக்கும் பார்த்துருந்தோம். அண்ட் இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல், டார்கெட் மெட்டீரியல் யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதை மெயினாக கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அதை நான் சொன்ன மாதிரியே இது எலக்ட்ரானை ஹிட் பண்ணி இது வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் தான். ஸோ ஒரு மெட்டலுக்கும் ஒரு ஆட்டமுக்கும் இந்த ஷெல் டயக்ராம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்ட் தானே? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது, கே செல் எவ்வளோ இருக்குது, எல் செல் எவ்வளோ இருக்குன்றது ஒரு ஆட்டமுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பெக்ட்ரா கிரியேட் ஆகும். அதனால் அது கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவாங்க. பட் ரெண்டு ஸ்பெக்ட்ராவும் இவ்வளோ தான். அதுக்கு நடுவில் இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ராவில் ஒரு எலக்ட்ரான் இப்படி E1ல் ஸ்டார்ட் ஆகி கைனடிக் எனர்ஜியில் ஸ்டார்ட் ஆகி அது வெளியில் வரப்போ E2ன்ற கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் டீசலரேட் ஆகி கம்மியாகி வெளியில் வேறு ஒரு எனர்ஜியோடு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டீசலரேட் ஆகி வர ரேடியேஷனை தான் வந்து பிரம்ஸ்ட்ராலன் ரேடியேஷன் ஆர் பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நவ் ஸோ அந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ராவில் E1ல் ஸ்டார்ட் ஆகி E2ல் வந்திருக்கும் எனர்ஜி. சப்போஸ் இதில் நடுவில் இருக்க எனர்ஜி வந்து ஃபோட்டானாக அப்படி வெளியில் வந்துடும், ஆர் எக்ஸ்ரேவாக வெளியில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இன்கேஸ் இங்கேருந்து இருக்கிற எல்லா எனர்ஜியும் இது யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டான் வெளியில் வந்ததுன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் E2 0வாக இருந்திருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அப்படி கிடைக்கிறப்போ நமக்கு மேக்ஸிமம் எனர்ஜி கிடைக்கும். எக்ஸ்ரே வந்து ரொம்ப மோஸ்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரெக்ட் தானே? ஸோ இங்கேருந்து வர எனர்ஜியை ஃபுல்லாக யூஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் நமக்கு வந்து வெளியில் ஃபோட்டான் ஒரு எக்ஸ்ரே வந்து கிடச்சிருக்கும். ஸோ அட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, but in general electron or kinetic energy, if an electron is accelerated at a potential of EV, at a potential of V, then its kinetic energy is given as EV. ஒரு சார்ஜ் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஆக்சலரேட் பண்ணுறோம் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி, அதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி. நம்ம ஐன்ஸ்டீன் பார்க்குறப்போ, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் சம்திங் ஏதோ ஒன்று பார்க்குறப்போ பார்த்துருந்தோம். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு EV
ரைட். ஸோ இதில் இந்த வீன்றது என்னென்னா, நம்ம அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸில் ஃபிலமெண்ட்டுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் ஒரு ஹை டென்ஷன் பேட்டரி கனெக்ட் பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்ல, அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வி. அந்த பொட்டன்ஷியல் தான் வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரானை அதுதானே வந்து ஆக்ஸலரேட் பண்ணும். லோ டென்ஷன் பேட்டரி ஃபிலமெண்ட்லேருந்து எலக்ட்ரான் எமிட் பண்ணும். பட் அந்த எலக்ட்ரான் ஆக்ஸலரேட் பண்ணுறது வந்து இந்த ஹை டென்ஷன் பேட்டரி கொடுக்குற இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அது எவ்வளோக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஸோ அது அவ்வளோக்கு எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இவி. நவ் which means E2 minus E1 is equal to EV. இதில் E2 minus E1 னா ஃபஸ்ட்டு E1 minus E2. ஃபஸ்ட்டு E1ன்ற கைனடிக் எனர்ஜியில் எலக்ட்ரான் ட்ராவல் ஆகிட்டு இருந்ததுன்னா, இந்த இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் வெளியில் வர்றது E2 இருந்ததுன்னா, E2 கம்மியாக தானே இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இங்கே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் அது கம்மியாக இருக்கும். ஸோ எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ E1 இஸ் கிரேட்டர் தென் E2. இது எவ்வளோ கம்மியானுச்சோ அது போக இருக்கிற ரிமைனிங் எனர்ஜி ஃபோட்டானாக வெளியில் வந்திருக்கும், எக்ஸ்ரேவாக வெளியில் வந்திருக்கும். ஸோ அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி தான் எக்ஸ்ரேவாக நமக்கு வெளியில் வந்திருக்கும். ஸோ E1 மைனஸ் E2 கைனடிக் எனர்ஜி இனிஷியலி E1 இருக்கும், அப்புறம் E2 இருக்கும். E1 மைனஸ் E2 இஸ் ஈக்குவல் டு EVன்னு பார்த்துட்டோம். அட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் எனர்ஜியில் அது வெளியில் வரணும்னா இங்கே எனர்ஜியே இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ அட் நியூ நாட்டை மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுட்டாங்கன்னா E2 வில் பி ப்ராக்டிகலி 0. So we will get E1 is equal to EV. At this point E1 is equal to nu naught. For H nu naught is equal to EV. கரெக்டா? எழுதலாமா அப்படி? Now nu பதிலாக C by lambda எழுதலாம். Therefore HC by lambda naught is equal to EV. So இதில் lambda ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் ஆன்சர் கொண்டு போனோம்னா lambda naught is equal to EV divided by HC divided by EV. கரெக்டா? ஸோ இதில் known value substitute பண்ணோம்னா H Planck's constant 6.626 into 10 to the power minus 34 joules per second, velocity of light 3 into 10 power 8 meter per second, charge of an electron 1.602 into 10 power minus 19 coulomb. known value substitute பண்ணோம்னா நமக்கு 12,400 இருக்கா, divided by V angstrom. புரிஞ்சுதா? இவ்வளோதான் இருக்கும் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ராவில். ஸோ சிம்பிளி ஒரு E1 எனர்ஜியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் அதோட எனர்ஜி டீசலரேட் ஆகி E2க்கு வந்திருக்கும். ஸோ இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி வெளியில் எக்ஸ்ரேவாக ஃபோட்டானாக வெளியில் வந்திருக்கும். ஸோ அட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் இது வெளியில் வரணும்னா E2 வந்து 0வாக இருக்கணும். இதோட எனர்ஜியை ஃபுல்லாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு H நியூவாக இருந்திருக்கணும். ஸோ அட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் H நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு EVன்னு எழுதலாம். ஸோ இதிலிருந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வேவ் லென்த் வந்து HC by EV அப்படின்னு கிடைக்கும். அதை ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா lambda naught is equal to 12,400 divided by V angstrom அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? ரைட். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா அவ்வளோதான். கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா ரொம்ப ஈஸி. இது தியரி ஒன்றும் இல்லை, நான் சொன்னதே தான் தியரி. ஒரு எலக்ட்ரான் வந்து இன்னர் செல்லில் இருக்கிற இன்னொரு எலக்ட்ரான் கூட ஹிட் பண்ணுச்சுன்னா அந்த இன்னர் செல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். ஸோ அதை ஆக்குபை பண்ணுறதுக்கு அவுட்டர் செல்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷனால் நடக்கிறது தான் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து லைன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் லைன்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. K cell அப்படின்னு வச்சிட்டோம்னா இங்கே n is equal to 1, L cellனா n is equal to 2, M cellனா n is equal to 3. நம்பர் ஜஸ்ட் எத்தனாவது செல்லுன்றது nனா n is equal to 4. ரைட். O cell அப்படி வச்சிட்டோம்னா n is equal to 5. இப்படி இருக்குன்னா இதிலேருந்து ஒரு எலக்ட்ரான் ஃபுல்லாக மிஸ் ஆனிச்சுன்னா இதை ஆக்குபை பண்ணுறதுக்கு ஹையர் லெவல்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி வரும். இன்கேஸ் இதுலேருந்து மிஸ் ஆனிச்சுன்னா இதோட ஹையர் லெவல்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டு வரும்.
இதில் மிஸ் ஆனிச்சுன்னா இதோட ஹையர் லெவல்ஸ். ஜஸ்ட் அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. கேசெல்லில் மிஸ் ஆனிச்சுன்னா அதோட ஹையர் லெவல்ஸ் எல், எம், என், ஓ, பி சம்திங். அதே எல் செல்லில் மிஸ் ஆனிச்சுன்னா எம், என், ஓ சம்திங் அது மாதிரி வரும். இதில் மிஸ் ஆனிச்சுன்னா அதே மாதிரி என்ஓ அதுலேருந்து வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா, லைன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவாங்க. ரைட், புரிஞ்சுதா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம் எக்ஸப்ட் லாஸ்ட் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ். 2 பாயிண்ட்ஸ் இன்னும் இருக்குது. ஃபைனலி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். கிளாசிக்கல் தியரி படி கம்பேர் பண்ணால் கிளாசிக்கல் தியரியிலையும் இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் ஒரு சர்டைன் மெட்டீரியல்ஸில் ஹிட் பண்ணுச்சுன்னா அதுலேருந்து ஃபோட்டான்ஸ் ஒரு எக்ஸ்ரேஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதில் எல்லா ஃபீச்சர்ஸையும் அந்த தியரி யூஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ண முடியல. இந்த ஃபோட்டான் தியரி ஆஃப் ரேடியேஷன் யூஸ் பண்ணி தான் அது ஒரு 2 ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட்டை வந்து கன்க்ளூட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 பாயிண்ட்டை தான் ஜஸ்ட் இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க சிம்பிளி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த 2 கிராஃபை யூஸ் பண்ணி தான் அதையும் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இது வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டோட எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியல். அப்படின்னா அந்த ஃபிலமெண்ட்டுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியலை டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணி இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கும், வேவ்லென்த் எவ்வளோ இருக்கும்னு பிளாட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இனிஷியலி 50 kV இன்டென்சிட்டியில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ கிராஃப் பிளாட் பண்ணால் இந்த மாதிரி இப்படி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 40 kV பண்ணால் இப்படி கிடைக்கும், 30 kV இப்படி கிடைக்கும், 20 kV இப்படி கிடைக்கும். இதே நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா கிராஃப் இப்படி வரும். 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டங்ஸ்டன் ஒன்றும், மாலிப்டினம் ஒன்றும். ரெண்டுத்தையும் ஒரே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் வேல்யூஸ் பிளாட் பண்ணியிருப்பாங்க. 35 kV பொட்டன்ஷியலை செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணால் இப்படி கிராஃப் வரும். நெக்ஸ்ட்டு மாலிப்டினம் எலமெண்ட் யூஸ் பண்ணால் இப்படி வரும். ஸோ இங்கே என்ன பாயிண்ட்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியலை சேஞ்ச் பண்ணால் கட் ஆஃப் வேவ் லென்த் டிஃபர் ஆகிட்டே வரும். வேறஸ் மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணாலும் சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் சேம் கட் ஆஃப் வேவ் லென்த் தான் இருக்குது. இதுதான் வேவ் லென்த் இந்த எக்ஸ் ஆக்சஸு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு கேப் இருக்கும். ஸோ ஒரு மினிமம் வேவ் லென்த்துக்கு அப்புறம் தான் இன்டென்சிட்டி ரைஸ் ஆகும். இந்த மினிமம் வேவ் லென்த்தை தான் கட் ஆஃப் வேவ் லென்த் ஆர் த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். நமக்கு ஃபைனலாக அந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ராவில் பார்த்த ஈக்குவேஷனும் அதை தான் கன்க்ளூட் பண்ணுது. கரெக்ட் தானே? அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் 12,400 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஆங்ஸ்ட்ராம் இருந்தது. கரெக்ட் தானே? ஸோ இதில் வேறு எதுவுமே வந்து வேரியபிள்ஸ் இல்லை, இது ஒன்று தான் வேரியபிள். வேவ் லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல், அதுதான் நம்ம கிராஃபும் சொல்லுது. கரெக்ட் தானே? ஸோ நம்ம மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணாலும் ஃபார் அ கிவன் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் threshold wavelength or cutoff wavelength remains the same. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு சர்டைன் வெல் டிஃபைன்டு வேவ்லென்த்தில் பீக்ஸ் வரும். அந்த பீக்ஸ் தான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், 2 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் அ கிவன் பொட்டன்ஷியல் டார்கெட் மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் கட் ஆஃப் வேவ்லென்த் ஜஸ்ட் த சேம். செகண்ட் பாயிண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த்தில் பீக் வேல்யூஸ் ஒரு இன்டென்சிட்டியில் அது வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபைனலி அப்ளிகேஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்ரேயோட அப்ளிகேஷன்ஸ் நமக்கே தெரிஞ்சது தான். மெடிக்கல் டயக்னோசிஸில், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில், இண்டஸ்ட்ரீஸில், சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் ஜஸ்ட் இந்த 4 பாயிண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. மெடிக்கல் டயக்னோசிஸ்னால் ஏதாவது ஃப்ராக்சர் ஆனாலோ அல்லது சும்மா மினிமமாக ஹை லெவலில் பார்க்கணும் அப்படின்னா நிறைய அட்வான்ஸ்டு ஸ்கேன்ஸ் வந்துருச்சு, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் அதுன்னு. பட் ஃபஸ்ட் லெவலில் எது பார்க்கணும்னாலும் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் லேயரில் பார்க்கணும்னா எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் டயக்னோசிஸில் நிறையா எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில சினாரியோஸில் சில டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கே எக்ஸ்ரேடியேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் தெரப்பிக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனலி சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்க்கும் இந்த எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இந்த லெசன். மண்டே ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அப்படி நெக்ஸ்ட் பேஜ் வாங்களேன். லெசனில் சம்மரின்னு கொடுத்துருப்பாங்கள்ல. ஸோ ஃபுல்லாக லெசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சம்மரியில் இருக்க ஒரு பாயிண்ட்டும் கம்ப்ளீட்டாக புரியணும், அப்படி இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த லெசனை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்செப்ட் மேப் பாருங்கள். லெசன் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா சம்மரி ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம கரெக்டாக எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். அவ்வளோதான். ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பாஸ்.